நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போதா அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தீபக் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பக்கம் நம்ம தீபிகா கிட்ட உண்மையெல்லாம் வாங்கிட்டாங்க. அதே சமயத்தில் இதை இப்படியே விடக்கூடாது, இவ எப்படி இந்த விஷயத்தை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவம் ஆத்திரம் எல்லாமே வந்திருக்கு. இப்போ என்னடா பண்ணுறது, இது வேறு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா வழிகள் இருக்குது. அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா நம்ம தீபிகா பண்ண தப்ப நம்ம விஜய் கிட்ட போட்டு கொடுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தீபகா பொறுத்த வரைக்கும் இந்த தப்பு யார் செஞ்சிருந்தாலும் அவங்கள ஜெயிலில் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாரு. முடிவு எடுத்ததோட மட்டும் இல்லாமல் நேராக போலீஸ்கிட்ட போய் சொல்லிடுறாங்க. போலீஸ்கிட்ட சொன்னதோட மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் மீடியா எல்லாம் வந்துடுறாங்க. அந்த மீடியா முன்னிலையில் இவங்க தான் எல்லா தப்பையும் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு போலீஸ் அதிகாரி இருந்தாலும் இவங்க எப்படி பண்ணுவாங்க, யார்கிட்ட காது சுத்துறீங்க, உங்களோட புருஷ முன்னாடி பகையை வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபகை பார்த்து கேட்க, தீபக் ஆதாரத்தை எடுத்து காட்டிடுறாரு. மொபைலில் என்னென்ன பண்ணாங்க, வீடியோ ஆதாரம் இவங்ககிட்ட பேசுறது, அது மட்டும் இல்லாமல் தீபிகா போய் இவங்க வெண்பாவை போய் மிரட்டினது, அது எல்லாமே ஒரு பக்கம் இருக்குது. அது எல்லாத்தையும் பார்த்து ஒரு பக்கம் ஷாக் ஆகிறாங்க. விஜய்க்கு ஒரு பக்கம் அதுக்கு மேலே ஷாக்காக இருக்குது. என்ன தீபிகா இது, நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கேவலமான விஷயத்தை பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு மனசாச்சுறது கொஞ்சம் கூட இல்லையா? ஒரு சின்ன குழந்தை, அந்த சின்ன குழந்தை இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களே, நீங்களாம் மனசு ஜென்மம் தானா அப்படின்ற மாதிரி கோவப்பட ஆரம்பிச்சிடறாரு. உடனே பார்க்கணுமே நம்ம தீபிகா இருக்காங்களா, அவங்க இருந்து ஒரு பக்கம் எதுவுமே பேசாமல் வாயை பொழந்துக்கிட்டு, தீபக் என்னோட புருஷன், அவன் கூட நான் உண்மையாக இருந்தால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அவனே எனக்கு ஆப்பிச்சு விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி ஒரு பக்கம் கதறி தேம்பி வெம்பி நொந்து அழுந்துட்டு இருக்காங்க. இப்போ எதுவுமே பண்ண முடியாது, எல்லாமே ஒரு பக்கம் முடிஞ்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதான் ஒரு ட்விஸ்டாகவே இருக்குது. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறோம், எது பண்ண போகிறோம் அப்படின்றதான் இதுக்கு மேலேயான ஒரு ஸ்டோரியாக இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவன் கதிரேசன் இருக்கார்ல, அவர் வந்து நம்ம விஜய்க்கு ஃபோன் பண்ணி வெண்பா கிடைச்சாலே இல்லையா, வெண்பா இன்னும் ஒரு சில நாள் தான் உனக்கு டைம், அதுக்குள்ளே வெண்பா வரலன்னா அடுத்த செகண்டே அந்த கேஸ் மேலும் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என் கையில் ஒன்றுமே இல்லை, நான் அதுக்கப்புறம் மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சிக்கி தவிக்குது தேவதை வெக்கப்பட்டது ஒரு பூந்தாடை அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் சிக்கி தவிக்கிறாங்க நம்ம தீபிகா. அதே சமயத்தில் நம்ம மல்லியும் ஒரு பக்கம் திருத்துன்னு முழிக்கிறாங்க. ஏன்னா இப்போ கேஸ் போட்டால் நம்ம விஜய் மேலே தான் கேஸ் வரும். விஜய் வெண்பாவை ஒரேடியாக பிரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை தள்ளப்படும். இப்போ என்னடா பண்ணுறது, எதிராக பண்ணுறது, நமக்கு மட்டும் ஏன் அந்த மாதிரி சோதனை மேலே சோதனை, வேதனை மேலே வேதனை வந்துக்கிட்டே இருக்கு, கடவுளே உனக்கு இறக்க குணமே இல்லையா கொஞ்சங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நாமளே ஒரு பக்கம் கேட்க தோணுதுங்க. என்னங்க பண்ணுறது, நடக்கிறதா நடக்கும், அதுக்கு நாம் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, எல்லாமே அந்த கடவுள் விட்ட விதி. அந்த விதியிலையும் அந்த வதியிலையும் தான் இப்போதைக்கு போயின்னு இருக்குது. பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது, இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு பக்கம் அப்பா வரமாட்டீங்களான்னு சொல்லிட்டு குமிரி தேம்பி வெம்பி நொந்து அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் என்னடா ஒரு சின்ன குழந்தை இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கதறி அழுது, யாருக்குமே இங்கே மனசாட்சின்றதே இல்லையா, மனசுன்றதே இல்லையா, அந்த கேடுகட்ட கிளவி அவளையும் ஒரு பக்கம் நம்ம மல்லியும் மறுபக்கம் ரேணுகா, அதாவது நம்ம நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சதோட மட்டும் இல்லாமல் தர்ம அடி போடுறாங்க. அடி போட்டு அப்படியே சும்மா தர்னு இழுத்துன்னு போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அங்கே போய் பார்த்தா இந்த மாதிரி நடந்துன்னு இருக்கா. உடனே பார்க்கணுமே இவ்வளோ வச்சு எப்படியாவது வெண்பா பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தா வெண்பா எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவளை கடத்தின்னு போயிட்டாங்க. இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, இதை கடத்தந்தெல்லாம் வேற ஆளு, இதெல்லாம் எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதை என்ன நடக்குதுங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே, ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துக்கு மேலே குழப்பம் பேசிட்டு இருக்காங்க. பேச ஒரு பக்கம் அந்த பிரச்சனை அதிகமாகிட்டு போயினே தான் இருக்குது. அந்த பிரச்சனையை இதோட முடிவுக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும். முற்றுப்புள்ளி என்பது சாதாரணமாக வச்சிட முடியாதுங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம ஆழமாக சிந்திச்சு யோசிச்சு தான் வச்சாகணும். அதுக்கேற்ற மாதிரி இங்கே இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் காத்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நாமளும் ஒரு பக்கம் நம்ம குரோத் பண்ண போயிட்டே தான் இருக்கணும். சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க கரெக்டாக அந்த ஆம்புலன்ஸில் போயின்னு இருக்காங்க. எந்த இடத்துல போயின்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்டேட் டு ஸ்டேட் தாண்ட எல்லைக்கு போயிடுறாங்க, ஆந்திர பிரதேசத்துக்கு. அதுக்குள்ளே போயிட்டா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற தகவலில் வருது. உடனே நம்ம தீபிகா இருக்காங்களா, அவங்க வந்து தான் பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு அந்த இடத்துல சொன்னதோட மட்டும் இல்லாமல் எல்லா ஸ்டேட் பார்டர்லேயும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. உடனே அந்த இடத்துல வர ஒரு வண்டி செக் பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த ஆம்புலன்ஸ் தான் ஃபஸ்ட் வண்டியாக இருக்குது, அதை செக் பண்ண போகிறாங்க. விட்டுறலான்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்கிறோம், எந்த ஒரு ஆம்புலன்ஸும் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இவ்வளோ பொறுமையாக அது சைரன் இல்லாமலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உள்ளே யாருமே காணோம். ஆனால் உள்ளே இருந்து ஏதோ ஒரு டப்பாயிலேருந்து சவுண்ட் வந்து நேக்குது. போய் அந்த சீட்டு கடியில் பார்த்தா 4 குழந்தைங்கள அதுக்குள்ளே படுக்க வச்சுக்கிறாங்க, கை காலை கட்டி வாயை கட்டி. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போயிட்டு, என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் அடி மேலே அடி அடிச்சுக்கிறாங்களே, இடி மேலே இடி அடிச்சிருக்காங்களே, இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலையே. கடவுளே நீ தான்ப்பா காப்பாற்றணும், உனக்கு கருணையே இல்லையா, உன்னோட கருணைக்கு எல்லையே இல்லையா, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நீ கண்முழிச்சு தானே பார்த்துட்டு இருக்க எல்லாரையும், உன்னால் காப்பாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஒரு பக்கம் கேள்வி கேட்க தோணுது. என்னங்க பண்ணுறது, வாழ்க்கைனா அந்த மாதிரி நிறைய நஷ்டங்கள், இஷ்டங்கள், துக்கங்கள், துயரங்கள் எல்லாமே வரும். எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்கி நம்ம பழகியாச்சு. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
விஜய் இருக்கார்ல, அவர் வந்து ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து எவ்வளவோ முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பொறுமையாக அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு. இதுதான் விஷயம், இப்படி தான் நடக்கும், இதுதான் நடந்தது, இதுக்கப்புறம் இதை நடக்காமல் பார்த்தோன்னா அதுக்கு நம்ம எதனா ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் பேச ஒரு பக்கம் ஆர்குமெண்ட் அதிகமாகிட்டு போயினே இருக்கு. இது எந்த அளவுக்கு ஒரு பக்கம் போக போகுது, எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. பார்ப்போம் என்ன நடக்க போகுது, எதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி, போனதெல்லாம் போச்சு, ஆனதெல்லாம் ஆச்சு. இதுக்கப்புறம் ஒரு விஷயம் நறுக்குன்னு நல்லா அழகாக கிறுக்குன்னு பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தாங்க நம்ம தகவலில் ஷேர் பண்ணிக்க போகிறோம். அப்படி என்னடா விஷயத்தை ஷேர் பண்ணி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது வேறு எதுவும் இல்லைங்க. நம்ம கதிரேசன் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு பக்கம் போய் கேஸ் கொடுத்துட்றாரு. ஐயோ கேஸ் கொடுத்தா ஒரு பக்கம் பிரச்சனை மேலே பிரச்சனை, சிக்கல் மேலே சிக்கல் போயிட்டே இருக்குமே. இப்போ என்ன தான் பண்ணுறது, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கேஸ் கொடுத்தேன்னா கொடுக்கலண்ணே, நடந்தேன்னா நடக்கலைண்ணே, நமக்கு எந்த கவலையும் இல்லை, நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் செக்க போகிறதில்ல, இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக தான் இருக்க போகிறோம், நம்ம கவலை இல்லை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு ஒரு பக்கம் உண்மையாக இருக்கும், எந்த அளவுக்கு நடக்க போகுது, எந்த அளவுக்கு இது நடக்காமல் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுது, எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டுப்பாங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, சீக்கிரம், நன்றி, வணக்கம், நண்பர்கள் தருக.